வீட்டில் மாயா அப்பா அம்மா 3 பேரும் டீ குடிச்சிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மாயா பின்பக்கம் கதவை நோக்கி ஓடுறா. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் மாயா என்ன பண்ணுறான்னே புரியலை. மாயா கதவை திறந்து பார்த்தா ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு காக்கா மட்டும் அந்த மலையிலையும் காக்கான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இதோ இங்க பாரு, நான் தான் கூப்பிட்டேன் மாயா. எங்க இருந்து சத்தம் வருதுன்னே தெரியலையே. யாருமே இங்க இல்லை, ஆனா எனக்கு குரல் மட்டும் கேக்குது அப்படின்னு யோசிக்கிறான். நான் தான் கூப்பிட்டேன், இங்க பாரு அப்படின்னு காக்கா திரும்ப சொல்ல மாயா காக்கா தான் இவகிட்ட பேசுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. என்ன இது, நம்ம கிட்ட எப்படி இந்த காக்கா பேசுது? ஆமா மாயா, நான் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நான் என்னோட போன ஜென்மத்தில் உள்ள பாட்டியா இருந்தேன். பாட்டி நீங்களா? மாயாக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா மாயா, நான் தான். என்னால கொஞ்ச நேரம் தான் உங்ககிட்ட பேச முடியும். நான் சொல்றத நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அது உங்க எல்லாரையும் ரொம்பவே தாக்க போகுது. ஜாக்கிரதையா இருங்க. ஜோரா மழை பெஞ்சிட்டு இருந்ததும் அப்படியே நின்று போச்சு. அந்த நொடியே காக்காவும் அங்கிருந்து காணாம போயிடுச்சு. இப்போ பாட்டி என்ன சொன்னாங்க? நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொன்னாங்க. ஆனா இதை நான் அப்பா அம்மா கிட்ட சொன்னா என்ன நம்புவாங்களான்னே தெரியலையே. இப்போ நான் என்ன பண்றது? ஆயா எங்க போன? சீக்கிரம் வா. சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்க்குக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. சீக்கிரமா ரெடி ஆகு. நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? சரி வாங்க போகலாம். 3 பேரும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போனாங்க. நம்ம அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா? ஆயா போய் நல்லா விளையாடு. உனக்கு எதெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் விளையாடு. நம்ம இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போனா போதும். சரி அம்மா. ஆயா எந்த விளையாட்டும் விளையாடாம அப்படியே பார்க்ல ஓரமா உட்காந்துட்டான். அப்போ ஒரு பாட்டிமா வராங்க. மாயாவோட அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. என்னம்மா அனிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் தாமா உங்க மாமியாரோட ஊர்ல இருந்த அக்கா. ஆமா அத்தை, எப்படி இருக்கீங்க? உங்களை அடையாளமே தெரியல. நம்ம பார்த்து கூட ரொம்ப வருஷம் இருக்கும்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க யாருன்னு. உங்க பெரியம்மா வந்திருக்காங்க. வாங்க பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? ஆமா, உன் பொண்ணு எங்க? இதோ இங்கே தான் விளையாட போனா. மாயா மாயா இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. இதுதான் உங்க பெரிய பாட்டி, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க பெரியம்மா, வீட்டுக்கு போகலாம். அம்மா எனக்கு கொஞ்ச நேரம் விளையாண்டு வரமா? பேசாம வா மாயா, பாட்டி வந்திருக்காங்கல்ல, வீட்டுக்கு போலாம் வா. இவங்க 3 பேரையும் ஒரு மாதிரி வித்தியாசமா எல்லாரும் பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அனிதா எல்லாருக்கும் சேர்த்து நல்லா ருசியா சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ள போறா. அனிதா எல்லாருக்கும் சேர்த்து தோசை, சட்னி, சாம்பார், அப்புறம் மாயாக்காக நெய் தோசை, அப்புறம் எல்லாருக்கும் சிக்கன் எல்லாமே ரெடி பண்றா. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அத்தை நீங்க வாங்க அத்தை. இதோ வரேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. மாயாவும் அவளோட பெட்ரூம்க்கு போய் தூங்க போறா. நடுராத்திரி 12 மணிக்கு திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி மாயாவுக்கு தோணுது. என்னாச்சுன்னு முழிச்சு பார்க்கறா. அவங்க வீட்டுக்கு வந்த பாட்டி அது பாட்டியே இல்லை, அது ஒரு பேய். இவங்க 3 பேரும் தவிர வேற யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதனால தான் பார்க்கில் எல்லாரும் இவங்க 3 பேரை மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்தாங்க. கத்தாத, கத்துனா உன்னை கொன்னுடுவேன். இப்போ கத்தாம இருக்கியா இல்லை உன்னை அப்படியே தூக்கி போட்டுறவா? வெளியே இப்போ ஜோரா மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்போ ஒரு காக்கா மட்டும்
மட்டும் கத்துது, கா கா கா. அந்த சத்தத்துல அம்மாக்கு லேசா தூக்கம் தெளிஞ்சு சரி போய் மாயாவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னு போறாங்க. அவ ரூமுக்கு போனா, ஐயோ மாயா! இந்த பேய் மாயாவை கழுத்தை பிடிச்சி மேல தூக்கிட்டு நிக்குது. அனிதா கத்துன சத்தத்துல அப்பாவும் எந்திரிச்சு ஓடி வராரு. ஐயோ பெரியம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை விடுங்க. ஏய் வாய மூட்ரா, இவளை கொல்லதாண்டா நான் இங்க வந்தேன். உங்க அம்மா உனக்கு அவ என்ன பண்ணான்னு சொல்லலையா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது பெரியம்மா. என் அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. போன வருஷம் ஊருக்கு வந்தாலே உங்க அம்மா, அப்ப நானே என் பேரன் உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து வெளியே போலான்னு போனோம். அப்போ நாங்க பெரிய ஆத்த கடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப என் பேரன்கிட்ட உங்க அம்மா ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டா. என் பேரனும் தெரியும்னு சொல்லிட்டான். அதை கேட்டதும் விளையாடுறேன்னு என் பேரனை பிடிச்சி ஆத்துல தள்ளி விட்டுட்டா. என் பேரனுக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது. அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, தெரியும்னு பொய் சொல்லிட்டான். அதை நம்பி இவ தள்ளி விட்டுட்டா. என் பேரன் அப்படியே ஆத்தோட ஆறா மூழ்கி போய் செத்து போயிட்டான். இந்த சோகத்துல நானும் செத்துட்டேன். உங்க அம்மாவையும் பொண்ணையும் கொல்லதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா உங்க அம்மாவும் செத்துட்டான்னு பார்த்தேன். ஆனா நான் அவளோட பேத்திய கொல்லாம விட மாட்டேன். இவளை கொல்லதான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன். எல்லாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. வெளியே இருந்து காக்கா ஜன்னல் கதவை வேகமா வந்து முட்டிகிட்டே இருக்கு. ஒரு வழியா உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு. என் பேத்தியை விட்டுடு லட்சுமி. நான் ஒன்றும் வேணும்னே உன் பேரனை தள்ளி விடலை. அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு என்கிட்ட சொன்னான். சரி ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு தான் விளையாட்டுக்கு தள்ளி விட்டேன். ஆனால் அப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு என் பேத்தியை விட்டுரு. என் பேரனை அப்படி பண்ணது தாங்க முடியாமல் மனசு வலிச்சு தான் நானே உயிரை விட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சிட்டேன். என் பேத்தி இதில் என்ன பண்ணுவா? தயவு செஞ்சு அவளை விட்டுரு, ஒன்றும் பண்ணிடாத. நான் வேணும்னா எதுவுமே பண்ணலை, அவளை விட்டுடு. என் பேரன் செத்தப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், உனக்கும் அதே மாதிரி வலிக்கணும். நான் தான் இப்போ இறந்துட்டேனே. நான் பண்ண தப்புக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என் பேத்தியை விட்டுரு. உனக்கு அவள் பேத்தி தானே, உனக்கு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவல்ல, அதெல்லாம் மறந்துட்டியா? அந்த பேய் யோசிச்சுது, அதோட மனசை மாத்திக்குது. மாயாவை கீழே விட்டுருச்சு. இவளை நான் கொன்னுட்டா அப்புறம் உனக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ பண்ண முட்டாள்தனத்துக்கு உன் பேத்திய கொல்ல பார்த்துட்டேன். நீ செத்து போனதே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்தோட காத்தா மறைஞ்சு போச்சு. நான் பண்ண பெரிய தப்புக்கு தான் நான் எனக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். மாயா, எதுக்குமே பயப்படாத. பாட்டி எப்பவும் எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நம்மளோட பாட்டி தாத்தாலாம் காகத்தோட ரூபத்துல நம்மளை எப்பவும் பாதுகாத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.